சிறகுகள் புத்தம் புதிய மெகா தொடர். எத்தனை நாள் இவங்க சாப்பிடல? 2 நாளா சாப்பிடல டாக்டர். அவங்களுக்கு லோ பிரஷர், ஹை பிரஷர் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல டாக்டர். கடவுளே, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மயங்கி விழுந்திருக்காங்களா? இல்ல டாக்டர், இந்த மாதிரி எல்லாம் மயங்கி விழுந்ததே கிடையாது. சமீபத்துல ஏதாவது டாக்டரை பார்த்து செக்அப் பண்ண போனீங்களா? இல்ல டாக்டர். நர்ஸ், அது என்னன்னு பாருங்க. ஓகேவா? டாக்டர், இவளுக்கு ஏதாவது பயப்படுற மாதிரி விஷயமா? மயக்கத்துக்கு இந்த ட்ரிப்ஸ் ஏத்திருக்கோம், சரியாயிடும். வேற ஏதாவது பிரச்சனைனா ஒரு ரிப்போர்ட் வரணும். வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வாங்க டாக்டர். மல்லி, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சந்தோஷமான செய்திதான். நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்க. என்ன மல்லி, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்லிருக்க, சந்தோஷப்படாம சோகமா இருக்கீங்க. என்னாச்சு? எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியத்துக்காக தவம் இருக்கிறாங்க. ஆண்டவ மல்லிக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காப்ல. அவங்க எந்த ரியாக்ஷனுமே இல்லாம இருக்காங்க. டாக்டர், அவங்க ஃபேமிலியில வேற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு டாக்டர். ஃபேமிலியில என்ன பிரச்சனை வேணாலும் போட்டும். மல்லி, வயித்துல குழந்தை உண்டாகிறது சாதாரண விஷயம் கிடையாது. சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்துக்கு கண்டிப்பா சந்தோஷப்படணும். ஏன்னா குழந்தைங்கிறது கடவுள் கொடுக்கிற வரம். புரியுது டாக்டர். சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி வெளியில காட்டிக்க முடியாத சூழ்நிலையில ஆண்டவன் என்ன வச்சிருக்கான். நான் வாங்கிட்டு வந்த வரம் அப்படி டாக்டர். எனக்கு உங்க பிரச்சனை என்னன்னு தெரியாது. ஆனா நீங்க இந்த நேரத்துல மனச சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் அந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அந்த சூழ்நிலையை நீங்க தான் உருவாக்கணும். நாளைக்கு வாங்க, இன்னொரு ஸ்கேன் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். வரும்போது உங்க ஹஸ்பண்ட கூட்டிட்டு வாங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கூட்டிட்டு வாங்க, ஒரு விஷயம் பேசணும். சரிங்க டாக்டர். இந்தாங்க, ரிப்போர்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ரிசப்ஷன்ல பில் பே பண்ணிருங்க. இப்ப போயிட்டு வாங்க. தேங்க்யூ டாக்டர். மல்லி, நீ எங்க குழந்தை வேண்டான்னு பிடிவாதமா இருந்துருவியோன்னு நினைச்சேன். நல்ல வேளை, ஏதோ மனசு மாறி ஒரு குழந்தைக்கு தாயா இருக்க. ஆனா என்னால இந்த விஷயத்தை கேட்டு சந்தோஷப்பட முடியலையா அண்ணி? இந்த சமயத்துல நான் கன்சீவா இருக்கேன்னு சொன்னா யார் சந்தோஷப்படுவாங்க? விஜயே சந்தோஷப்பட மாட்டாரு. அப்படியெல்லாம் சொல்லாத மல்லி. விஜய் தம்பி கண்டிப்பா சந்தோஷப்படுவாரு. எப்படி பக்குவமா சொல்றதுன்னு நான் சொல்றேன். வா, பார்த்து பொறுமையா வா. வா.
ஹலோ சார், நான் இங்க இருக்கிறேன், வாங்க. சார். ஹலோ சார். சொல்லுங்க. நான் தான் விஜய். என் பொண்ணு வெண்பாவை நீங்க பார்த்தேன்னு சொன்னீங்கல்ல, எங்க சார் பாத்தீங்க? வாங்க சார், என் கூட வாங்க. சார் எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? அங்க ஒரு கோயில் வாசல்ல ஒரு பொண்ணு உட்கார்ந்திருக்கா சார். அசல் நீங்க அனுப்பின போட்டோல இருக்கிற பொண்ணு மாதிரியே இருக்கா சார். அதான் உங்ககிட்ட காமிச்சு கேட்டலான்னு தகவல் சொல்லி வர சொன்னேன் சார். நான் அனுப்பிச்ச போட்டோவை பாத்தீங்களா? ஆமா அதே சார், மாதிரி தான் இருந்தாளா? அப்படிதான் சார் இருக்கா. சார் எனக்கு மனசெல்லாம் பதறுது சார், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். 2-3 நாளாவே அந்த பொண்ணு அங்கதான் இருக்கான்னு சொன்னாங்க. அதனாலதான் உங்களுக்கு தகவல் சொன்னேன். சரிங்க சார், வாங்க போலாம். சார், உங்க பொண்ணா இருந்தா நீங்க சொன்ன அந்த 5 லட்சம் தருவீங்களா சார்? 5 லட்சம் என்ன சார், 10 லட்சம் தரேன். வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். எந்த இடம் சார்? சார், அந்த பொண்ணா பாருங்க சார். வெண்பா, வெண்பா, பாப்பா. சார் இது என் பொண்ணு இல்ல சார். நான் யாருமா? உன் பேர் என்ன? இங்க என்ன பண்ற? என் பேரு சாருமதி. நான் என் மாமா வீட்டுக்கு வந்தேன். ஓ, உங்க மாமா வீடுங்க இருக்கா? ஆமா. சரிம்மா, நீ பத்திரமா உன் வீட்டுக்கு போ. சார், அந்த குழந்தை உங்க பொண்ணு இல்லதான், இருந்தாலும் தகவல் எல்லாம் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். நன்றி சார். ஹலோ சார், உங்க குழந்தைய காணோம்னு விளம்பரம் கொடுத்திருந்தீங்களே? ஆமா சார். 8 வயசு பொண்ணா சார்? ஆமா சார். சார், கீழ்பாக்கத்துல கவர்மெண்ட் ஸ்கூல் வாசல்ல ஒரு பொண்ணு நிக்குது. அந்த பொண்ணு உங்க பொண்ணு மாதிரியே தெரியுது. சரி சார், நீங்க நேர்ல வந்து பாக்குறீங்களா சார்? சார் நீங்க அட்ரஸ் சொல்லுங்க, நான் உடனே வரேன் சார். சார், கீழ்பாக்கம் கவர்மெண்ட் ஸ்கூல் தான் சார் அட்ரஸ். இதோ நான் உடனே வரேன் சார், ஒரு ½ அன் ஹவர்ல வந்துடுறேன். சார், என் பொண்ணை காணோம்னு விளம்பரம் கொடுத்திருந்தேன். இங்க ஒரு பொண்ணு இருக்கான்னு சொல்லியிருந்தீங்க. வாங்க சார், காட்டுறேன். சார், இந்த பொண்ணுன்னு பாருங்க சார். இல்ல சார். எங்க வெண்பா போன? நீ டாடா விட்ட எங்க போக மாட்டேன்னு நான் நம்பி இருந்தேன்னு விட்டுட்டு போயிட்டீங்க. ஹலோ, சொல்லுங்க நாகு. தம்பி, மல்லி கண் முழிச்சிட்டா. டாக்டர் ஒன்னும் ஆபத்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க வரீங்களான்னு கேட்க தான் கால் பண்ணேன். நான் எதுக்கு அங்க வரணும் நாகு? வந்தீங்கன்னா 2 வார்த்தை பேசிட்டு போலாம்ல. நான் எங்க இருக்கேன் தெரியுமா? நீலாங்கரையில இருக்கேன். அங்க இருந்து உங்களை வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்ல டிராப் பண்ண வரணுமா? இதுக்கு முன்னாடி நீங்க டாக்டர் கிட்ட வந்துட்டு திரும்பி போனதே இல்லையா? அதெல்லாம் போயிருக்கோம் தம்பி. அப்புறம் என்ன நாகு, போக வேண்டியதானே? எதுக்கு இப்ப என்ன கூப்பிடுறீங்க? என்ன இருந்தாலும் எல்லா சமயமும் ஒரே மாதிரி இருக்காதுல்ல தம்பி. கார்ல கூட்டிட்டு வந்தீங்க, திரும்பவும் கார்லயே கூட்டிட்டு போனா மனசுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. நானே 1000 பிரச்சனைல இருக்கேன். இப்ப எனக்கு வெண்பாவை தேடுறதா முக்கியம். எனக்கு இப்ப எதை பத்தி யோசிக்க நேரம் இல்ல நாகு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்க வந்தீங்கன்னா ஒரு நல்ல செய்தி சொல்லலாம்னு பார்த்தேன். நான் வெண்பாவை தேட வேண்டாமா? சரிங்க தம்பி, நீங்க தேடிட்டு வாங்க, நாங்க வீட்டுக்கு போறோம்.
எனக்கு என்னாச்சுன்னு கூட கேட்கலையா அண்ணி? எப்படி அண்ணி ஒரே நாள் எப்படி என்ன வெறுக்க முடியும்? நேத்து வரைக்கும் நான் தான் எல்லாமா இருந்தேன். ஒரே நாள்ல என்ன தூக்கி எறிஞ்சிட்டாரே அண்ணி. ஏதோ ஒரு இடத்துல வெண்பா போல ஒரு குழந்தை இருக்குன்னு போன் வந்துச்சு. ரொம்ப நம்பிக்கையா விஜய் தம்பி போச்சு. அது இல்லைன்னு ஆயிருக்கும் போல. அந்த விரக்தியில தான் இப்படி பேசுறாரு. அந்த விரக்தியில யாரா இருந்தாலும் இப்படிதான் பேசுவாங்க. என்ன ஒண்ணு, கொஞ்சம் கனிவா பேசியிருந்தா நீ பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த சொல்லலான்னு பார்த்தேன். கோவமாவே ஆரம்பிச்சு கோவமாவே போனை வச்சுட்டாரு. மல்லி, நீ கர்ப்பமா இருக்கிற விஷயத்த தம்பி கிட்ட சொல்ல வேண்டாம். அண்ணி, எப்படி இந்த விஷயத்தை என்னால சொல்லாம இருக்க முடியும்? அதுவும் இந்த மாதிரி விஷயத்தை அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியுமா? இங்க பாரு, சமயம் பார்த்து சொல்லிக்கலாம். இப்போதைக்கு சொல்ல வேண்டாம், சரியா? சரிவா போலாம். டேய், வேன் எங்கடா? அக்கா, வேன் கிடையாது. குழந்தைங்கள இந்த ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போக போறோம். இது நமக்கு வந்து ஆம்புலன்ஸ் தானா? வேனை கொண்டு வர சொன்னா ஆம்புலன்ஸை கொண்டு வந்திருக்கீங்க. அக்கா, ஆந்திரா ரூட் ரொம்ப சிக்கலான ரூட். போற வரைக்கும் நம்ம போலீஸ் இருக்கும். பார்டரை கடந்தா வேற ஆந்திரா போலீஸ் இருக்கும். நாம வேற 3 குழந்தைங்களை கூட்டிட்டு போறோம். புடிச்சாங்கன்னு வையே, நம்ம 4 பேருக்கும் ஆப்பு தான். அதனாலதான் இந்த ஐடியா பண்ணேன். ஆம்புலன்ஸ்ல கூட்டிட்டு போனா யாரும் நிப்பாட்ட மாட்டாங்கக்கா. டேய், ஐடியா சூப்பர்ரா. நல்ல ஐடியா தான் பண்ணிருக்கீங்க. யார் சொன்ன ஐடியாடா? அக்கா, நான் சொன்ன ஐடியாக்கா. டேய், வர்ற பணத்துல பேசுனதை விட உனக்கு 50,000 ரூபாய் ஜாஸ்தியா தரேன். அக்கா, நான் எத்தனை ஐடியா சொல்லியிருக்கேன், எனக்கு ஒண்ணுமே தரலையாக்கா நீ. டேய், அந்த ஐடியா விட இந்த ஐடியா வேற லெவல்ரா. அப்புறம் போலீஸ் யாராவது வழியில நிறுத்தினா பிள்ளைங்களுக்கு ஃபுட் பாய்சனிங் ஆயிடுச்சு, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போறோம்னு சொல்லிடுவோம். அக்கா, பாயிண்ட பிடிச்ச பாருக்கா. சூப்பர் கனி. டேய், இத கூட யோசிக்கலனா உங்களை எல்லாம் வச்சு தொழில் பண்ண முடியுமாடா? டேய், வண்டிக்கு பெட்ரோல் போடுறது, ஆயில் போடுறது, இது எல்லாத்தையும் இப்பவே முடிச்சிருங்க. வண்டியை எடுத்தேன்னு வச்சுக்க, வழியில எங்கேயுமே நிறுத்தக்கூடாது, புரிஞ்சுதா? அப்படியே பண்ணிடுறேன்க்கா. டேய், எனக்கு ஒரு மாத்திரை வாங்கணும்டா. என்ன மாத்திரைன்னு சொல்லுக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். டேய், நீங்கெல்லாம் வாங்க முடியாதுடா, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன, கிளம்புறதுக்கான வேலையெல்லாம் பாருங்க. அப்புறம் ஒருத்தர் உள்ள இருக்கணும், சரிக்கா. ஒருத்தர் வெளியே இருக்கணும், தெருமுக்குல ஒருத்தர் இருக்கணும், புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. ஆ. அக்கா, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரி சரி. ஏங்கா, இப்படியே போற? உன்னை யாராவது புடிச்சிட போறாங்கக்கா. டேய், வயசுல மட்டும் இல்லடா, இந்த தொழிலையே நான் உனக்கு அக்கா. அவ்வளவு விவரம் இல்லாதவன் நினைச்சியா? எப்படி போயிட்டு வரேன்னு மட்டும் பாரு, சரியா? என்ன மச்சான், இப்பயாச்சும் அவன் சரியான டைமுக்கு வருவாளா, இல்லை மறுபடியும் கழுத்தா கொடுப்பாளா? நேராக போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி போலீஸை வர வைக்க போகிறான் மச்சான். இப்போல்லாம் போலீஸ் வந்துச்சுன்னு ஏன் என்னாலாம் அடி வாங்க முடியாது மச்சான். போன தடவை வாங்கினதே அங்கங்கே கண்ணி போயிருக்குடா. டேய், கன் மாதிரி வந்து நிப்பா பாரு. காலையில் போட்ட போடு அப்படி. இனி போலீஸ் எல்லாம் நினைச்சு கூட பார்க்க மாட்டான். பாத்தியா எப்படி வரான்னு? மயிலு நம்ம பொண்ணுடா. நீ என்ன நினைச்ச அவள? என்னை விட்டு தொலைய வேண்டியதானே? ஏன்டா இப்படி என் உயிரை வாங்குற? நீங்க 2 பேரும் படிச்சவங்க தானே. இப்படி பொண்ணுங்களை மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி வாழ்றது ஒரு வாழ்க்கையா? உனக்கு அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்கல்ல. டேய் சுரேஷ், நீயாச்சும் அவனுக்கு புத்திமதி சொல்லக்கூடாதா? மச்சான், ரொம்ப ஓவரா பேசுறடா. நம்மளை ஜெயிலுக்கு அனுப்புனவ இவ்வளோலாம் பேசக்கூடாது மச்சான். ஆமால, நம்மள ஜெயிலுக்கு அனுப்புனவ இவ்வளவு பேசக்கூடாது. தினேஷ், இப்ப நான் உனக்கு என்ன பண்ணணும்? எதுக்கு மறுபடியும் என்ன டார்ச்சர் பண்ற? அப்போதான் நான் உனக்கு பணம் கொடுத்தேன், நகையும் கொடுத்தேன்ல. இப்போ எதுக்குடா திரும்பி என்ன தொந்தரவு பண்ற? இங்க பாரு மயிலு, ரொம்பலாம் சுத்தி வளைச்சு பேசுறதுக்கு நான் விரும்பல. நேரடியா டீல் என்னன்னு சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு நான் போட்டோ அனுப்புறேன் பாரு. அதே மாதிரி இன்னும் நிறைய போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நான் சோஷியல் மீடியால போடாம இருக்கணும்னா 2 டீல் தான் இருக்கு. ஒண்ணு, ஒரே ஒரு நாள் என்னோட நீ மறுபடியும் பிக்னிக் வரணும்.
இல்லனா இல்லனா 20 லட்சம் ரூபாய் பணம் தரணும். என்ன சொல்ற? 20 லட்சமா? உனக்கு என்ன பைத்தியமா? நானே படிக்கிற பொண்ணு, என்கிட்ட எப்படி தினேஷ் 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கும்? உன்கிட்ட இருக்காது, ஆனா உன் வீட்டில் இருக்கும்ல. வீட்ல எல்லாம் அப்படி பணம் வச்சிருக்க மாட்டாங்க தினேஷ். எப்பயாவது ஏதாவது பிசினஸ் விஷயத்துக்கு கொண்டு வருவாங்க, அப்புறம் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படி கொண்டு வர பணத்துல தான் 20 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வந்து கொடுன்னு சொல்றேன். இல்ல தினேஷ், சத்தியமா இது என்னால முடியாது. அப்ப சிம்பிள், ஒரு நாள் என் கூட பிக்னிக் வந்துரு. ஏன்டா இப்படி இறக்கமே இல்லாம மிருகம் மாதிரி நடந்துக்கிறீங்க? நான் உன்னை பூ போல நடத்தணும்னு தான் நினைச்சேன். நீ தான் என்ன மிருகமா மாத்திட்ட. இனி உனக்கு தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. சீக்கிரம் சொல்லு, என்ன பண்ண போற? வேற வழியே கிடையாது. ஒரு நாள் ட்ரிப்பா இல்ல 20 லட்சமா? இல்ல தினேஷ், இந்த ரெண்டையுமே என்கிட்ட பேசாத. வேற மாதிரி நடக்க வேண்டியதா இருக்கும். மறுபடியும் போலீஸ் கோர்ட்டுன்னு போக வேண்டியதா இருக்கும். மச்சான், அப்ப இன்னைக்கு போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியால அப்லோட் பண்ணி விட்டுரு. மக்கள் ஆனந்தமா கண்டு களிக்கட்டும். இப்படி என் உயிரை வாங்குறீங்க? நானே அம்மா அப்பா இல்லாம வளர்ந்த பொண்ணு. யாராச்சும் அன்பா பேசினா அப்படியே உருகிடுவேன். நீயும் அன்பா பேசவும் நான் உருகிட்டேன். நான் உன்னை ரொம்ப நம்பினேன்டா. இதெல்லாம் போட்டோ எடுக்கிறப்ப கூட நான் தடுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? நீ இப்படிலாம் கீழ்த்தரமா நடப்பேன்னு நான் ஒரு செகண்ட் கூட நினைக்கலடா. ஆனா நீ இவ்ளோ கேவலமா நடந்துக்கிறியேடா. ஹே மயிலு, நாம லவ் பண்றப்ப நீ இப்படியெல்லாம் பேசியிருந்தா நான் கொஞ்சம் மயங்கி இருப்பேன். இப்ப நீ என்ன ஜெயிலுக்கெல்லாம் அனுப்பியிருக்க. இப்படி எல்லாம் சென்டிமெண்டா பேசி என்ன மயக்கலாம் நினைக்காத. டீல்னா டீல் தான். ஒன்னு ஒரு நாள் ட்ரிப்பு, இல்லனா 20 லட்சம் ரூபாய் பணம். ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லு, உன்னை நான் விடவே மாட்டேன். சீக்கிரம் முடிவு பண்ணி சொல்லு, இல்லனா போட்டோஸ் எல்லாம் அப்லோட் ஆயிரும். டேய் வாடா போலாம். டேய்ரா, உன்னால நாங்கள் நிறைய நஷ்டப்பட்டிருக்கோம் மயிலே. அதை வட்டி முதலுமா வசூலிக்காம விட மாட்டோம். டேய் மச்சான் வாடா, நம்ம போலாம். ஏறா. கொஞ்சம் பொறுமையா ஏறு மல்லி. மல்லி, இங்க பாரு. உன் வயித்துல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் பழைய மாதிரி எல்லாம் நடக்க கூடாது. இந்த காலகட்டத்துல கொஞ்சம் அதிர்வை கூட குழந்தையால தாங்க முடியாது. அதனால பொத்துனாப்புல கால் எடுத்து வச்சு நடக்கணும். புரியுதா? புரியுது அண்ணி. சரி, ஒரு நிமிஷம் இரு, வரேன். மல்லி, வாய் தொற. என்ன நீ? வாய் தொறன்னு சொல்றேன்ல. நீ கன்சீவ் ஆனதுக்காக நான் தான் உனக்கும் உன் குழந்தைக்கும் முதல் ஸ்வீட் கொடுக்கறேன். நீ எப்பவும் உன் பையன் கிட்ட சொல்லணும். பையனா? டாக்டர் சொன்னாங்களா? அவங்க எல்லாம் எதுவும் சொல்லல, ஆனா எனக்கே தெரியுது. அது மட்டும் இல்லாம வெண்பா ஒரு பொண்ணு இருக்கா. அப்போ ஒரு பையன் இருந்தா நல்லா இருக்கும்ல. வெண்பா இல்லாத சமயத்துல இது நடந்திருக்கு. எனக்கு சந்தோஷப்படுறதா துக்கப்படுறதானே தெரியல அண்ணி. வெண்பா தான் எனக்கு தம்பி பாப்பா வேணும் தம்பி பாப்பா வேணும்னு கேட்டுட்டே இருப்பா. இப்ப என் வயித்துல குழந்தை இருக்கு, ஆனா வெண்பா கூட இல்ல. அவ இருந்தா எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பா தெரியுமா? என் மனசுல துக்கம் தான் இருக்கு. குழந்தை உண்டானதுல துளி கூட சந்தோஷமே இல்ல அண்ணி. மல்லி, வெண்பா எப்படியோ 1-2 நாள்ல கிடைச்சிருவா. ஆனா குழந்தை உண்டான சந்தோஷமே இல்லைங்கிற மாதிரி நெகட்டிவான விஷயம் பேசவே கூடாது. அது குழந்தையோட காதுல விழுந்துகிட்டே இருக்கும். அது குழந்தைய பாதிச்சுக்கிட்டே இருக்கும். எனக்கு இப்ப அதெல்லாம் பிரச்சனை இல்ல அண்ணி. இந்த விஷயத்தை நான் எப்படி விஜய் கிட்ட சொல்லாம இருக்க முடியும்? நிச்சயம் சொல்லிடலாம் மல்லி. கன்சீவ் ஆன விஷயத்தை எப்படி சொல்லாம இருக்க முடியும்? ஆனா விஜய் இப்ப இருக்கிற மனநிலையில சொல்ல வேண்டாம். இன்னைக்கோ நாளைக்கோ வெண்பா கிடைச்சிருவா. அப்ப விஜய் தம்பி ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்போ சொல்லு, இன்னும் சந்தோஷமா இருக்கும். நான் கன்சீவ் ஆயிருக்கேன்னு சொல்லும் போது விஜய் என் கூட இருக்கணும். அந்த விஷயம் விஜய்க்கு தான் முதல்ல தெரியணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எல்லாமே வேற மாதிரி நடக்குது. என்னால ஒரு நிமிஷம் கூட இதை அவர்கிட்ட சொல்லாம இருக்க முடியாது. நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல அண்ணி.
தம்பி வெளியே போயிட்டு வந்திருக்கீங்க, தண்ணி குடிங்க. வெண்பாவை பத்தி ஏதாவது தகவல் தெரிஞ்சதா தம்பி? ஒரு தகவலும் தெரியல நாகு. நாய் மாதிரி அலைஞ்சாதான் மிச்சம். எல்லாம் மல்லியால வந்தது. Taste Daily. Taste the Daily. Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.